இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். சூடா இருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு பேக் வாட்டர்ஸ் போயிட்டு இருக்கோம். அது வந்து பேசிக்கலா ரெசார்ட் மாதிரி தான் ஸ்டாஃப். ஸோ கிளைமேட்டும் சூப்பரா இருக்கும். இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். போட்டிங், ஃபிஷிங் அதெல்லாம் நாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லைக் எங்க ஊர்ல இருந்து மாத்தாண்டம், அது மாத்தாண்டம். ஸோ அங்கேருந்து இட்ஸ் ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு வந்து May 11 சாட்டர்டே மார்னிங். ஸோ இட்ஸ் வீக்கெண்ட் ஹாலிடேனால நாங்கள் May 11 வந்து மார்னிங் கிளம்பிருக்கோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 10 o'clock கிளம்புறோம். அங்கே வந்து ஆக்சுவலி பூவார் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 11:37. ஸோ ரீச் ஆகிடுவோம் பக்கத்தில். நாங்கள் ஸ்டே வந்து 2 o'clock செக்இன். பட் ரெசார்ட்குள்ளே போன உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். ஸோ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறேன். உங்களுக்கு இவர் அயல்நாட்டு அதிபர். Yes, gone lot of times. நான் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ். பட் இப்போ நான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. I'm going to enjoy. கிளைமேட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பிகாஸ் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு. அங்கே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. வெயிலெல்லாம் போட்டிங் போனால் அவ்வளோதான். பார்ப்போம், அங்கே போய் தான் எப்படி கிளைமேட் இருக்குன்னு எல்லாமே பார்ப்போம். நல்லா இருக்கும் கிளைமேட். நல்லா இருக்கும் நம்புவோம். பட் மத்தியம் எப்படி வெயிலாக இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? போட்டிங்லாம் போய் கருவாடுதான் காய்ச்சி. என்னடி சொல்ற? அப்புறம் அட்வென்ச்சர் எப்படின்னு தெரியல. அங்கே போகிற டைமுக்கு இருக்க போகுதுன்ட்டு. ரெசார்ட்குள்ளேயே கொஞ்சம் லெவல் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பூவார் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஷேடோஸாக இருக்கும். வெயிலும் இருக்கும். பட் வந்து ரோடு எல்லாமே ஷேடோஸில் தான் இருக்கும். ஃபுல் ட்ரீஸ். இங்கெல்லாம் நிறைய கஃபேஸ் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சைட் போட்டிங் அந்த பக்கம் இன்னும் 5 minutes ரீச். 1.2 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டோம். குட்டியா போர்டு வச்சிருக்காங்க. எல்லா மரமும் மறைஞ்சிருக்கு. நாங்க இப்போ இந்த குட்டி ரோட்ல தான் நாங்க வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து கரெக்டா 750 மீட்டர்ஸ் 3 மினிட்ஸ்ல ரீச் ஆகும். ரோட்ஸ் எல்லாம் பக்கமா இருக்கு. நம்மளும் கார் பார்க் பண்ணிட்டு போட்ல ஏறி நம்ம ரெசார்ட்டுக்கு போகலாம். இங்கேருந்தே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம
கோகோலேண்ட் போர்டு அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் நிறைய அட்வென்ச்சர்ஸ். ரொம்ப கூட்டமாக வேறு இருக்குது. எல்லாம் கிட்ஸ் வச்சிட்ருக்காங்க. நம்ம போய் ரிசப்ஷனில் போய் கேட்டு செட்டில் ஆகணும். பட் 12:30 தான் டைம் ஆயிடுச்சு. நம்மளோட செக்கிங் டைம் 2 o'clock. அது வரைக்கும் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஓகே, வந்து 12:30 தான் ஆகுது. ஸோ எங்களோட செக்இன் டைம் வந்து 1:30க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் பூல். அப்புறமா இங்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை காமிக்கதான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. செக்இன் டைம் நாங்கள் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து டீலக்ஸ் ரூம்ஸ், ட்ரையாங்கிள் ரூம்ஸ், கேப்சியூல் ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒன் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ரூம்ஸ். எங்களுக்கு அதான் லாஸ்ட் மினிட்ல கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கணும். ஒரு குயின் சைஸ் பெட்ரூம் இருக்கும். இல்லாடி டேபிள், ஒரு டிவி, ஏசி, மிரர். அப்புறமா அது வந்து பாத்ரூம். பாத்ரூம் வந்து குட்டி பாத்ரூம் தான். பட் வந்து எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது. இங்க வந்து 2 பேருக்கு யூஸ் பண்ற மாதிரி ஷாம்பு, சோப்ஸ்லாம் இருக்கு. ஓரளவுக்கு ஓகே. ஷவர்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கு. டவல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பாத்ரூமும் நல்லா தான் இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. 1:10க்கு வந்து நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1:30க்கு ரூம்லேயே வந்து எங்களுக்கு ஃபுட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். 1 பால் தான் ஆர்டர் பண்ணோம். பட் தட் இஸ் 2 பேருக்குமே இனஃபாக இருக்குது. ஏன்னா நிறைய குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட்டும் ஓகே தான். நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் எதை ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் தான் பார்த்துருக்கு. அது வந்து கிட்ஸ் பார்க்கு போல. குரலி வித்தையா? நாங்கள் வந்து நூன் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் பூல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் போகலாம்னு நினச்சோம். பட் அந்த டைம் ரொம்ப இருந்ததுனால சரி நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ரெயின் டான்ஸ் கூட நிறைய பேர் நின்று ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இடம் கூட இல்லை. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 o'clock அப்புறம் வெளியே போய் அந்த பூலில் ஒரு 5 to 7:30 வரை நம்ம வந்து ஜாலியாக இருந்துட்டு அப்படியே அந்த வீடியோஸ் நான் எடுக்கல. பிகாஸ் பூலுக்குள்ள ஃபோன் வந்து சேஃப் இல்லை. நாங்கள் அப்படியே அதெல்லாமே ரூமில் வச்சுட்டு நாங்கள் கூப்பிட்டு போய் அங்கே போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டோம். அப்புறம் திருப்பி அப்போ வந்துட்டு ஒரு 8 o'clock சாப்பிட்டுட்டு
என்ன இது? காமாக இருக்குது, அவ்வளோவா யாரும் வெளில இல்லை, சூப்பராக இருக்கு. நைட்டில் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு ஒரு குட்டி வியூ காமிக்கிறேன். இதுதான் வந்து ரிசப்ஷன். மார்னிங் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது வந்து ரெஸ்டாரண்ட். நாங்கள் இங்கே சாப்பிட்டு இப்போ டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே சூப்பராக இருக்கு. நைட் வந்து பூலோட வியூவை பாருங்க, லைட்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. இங்கேயே நம்ம வந்து உட்காந்துக்கலாம். நாங்கள் நல்லா பூலில் விளாடணும். 5 o'clockலேருந்து 7:30 வரை நாங்கள் பூலுக்குள்ளே இருந்தோம். ஃபுல்லாக விளையாடி ஜாலியாக இருந்துச்சு. எல்லா ட்ரீஸ்லையுமே லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக செட்டப் பண்ணியிருக்கான். இங்கே தான் அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்த பிளேஸ். ஃபுல்லாமே லைட் வியூவில் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃபிஷ் பாண்ட். கால் அப்படி பாண்ட்குள்ளே போட்டோன்னா ஃபிஷ் வந்து நம்மளோட கால் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே தான் வந்து எங்களோட ரூம் இருக்குது. ட்ரையாங்கிள் ரூம், கேப்சூல் ரூம் அண்ட் டீலக்ஸ் ரூம்ஸ்லாம் வந்து இந்த பக்கம். அப்புறம் அந்த சைடு வந்து அப்படியே திருப்பி ப்ளே ஏரியா போகலாம். அண்ட் அங்கே வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி. ட்ரீ ஹவுஸ் கிடையாது, லைக் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும். ட்ரீ ஹவுஸ் தனியாக இருக்குது கீழே. அங்கே நாங்கள் இன்னும் போகல. மார்னிங் மேபி அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நாங்கள் ட்ரீ ஹவுஸ் தான் ட்ரை பண்ணோம், பேம்பூ ஹவுஸ்ன்ட்டு. அங்கே வந்து எங்களுக்கு கிடைக்கல. கடைசியில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஹவுஸ் மட்டும் தான் இருந்துச்சு இந்த டைமுக்கு. அதனால அது மட்டும் கிடச்சிச்சு. அங்கே கொஞ்சம் ஹவுசஸ் இருக்குது. மற்றபடி இட் லுக்ஸ் குட். ப்ளே ஏரியாஸ் எல்லாம் பிளேனாக இருக்குது. இது வந்து டிக்கெட் கவுண்டர் இந்த ப்ளே ஏரியா. சில பேர் வந்து டே டைமுக்கு மட்டும் வருவாங்க, லைக் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸ்க்குமே வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்கெட் கவுண்டர் இது தான். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். we can pay and get it. எப்படி எங்கள் ரூம்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நைட் நல்லா தூங்கணும். நோ டிஸ்டர்பன்ஸ். மார்னிங் நாங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டு போகிறோம். நீங்கள் வியூ பாருங்க, நல்லா இருக்கு. நாங்கள் வந்து போனே பஃபே சிஸ்டமாக தான் ஃபுட் எடுத்துருக்கோம்.
அங்கே வந்து பூரி தோசை அப்புறம் அதோட சைட் பண்ணி அப்புறம் பிரெட் ஆம்லெட்னு தனியாக இருந்துச்சு. அங்கே பிரெட் ஆம்லெட் இருக்கும். அதுதான் இங்கே வந்து சாப்பிட்டுருக்கோம். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? நாங்கள் வந்து May 12 சண்டே மார்னிங் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கோவளம் பீச். அது வந்து நியர்பை தான், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இட்ஸ் கேரளா. ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பீச் சைட் நைட் வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும். நைட்டு வந்து நாங்கள் அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இப்போ டைம் வந்து 11:10. ஸோ அங்கே வந்து நாங்கள் இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போக போகிறோம். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். என்ன இது? அது ஜஸ்ட் க்ரீம். நாங்கள் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா வெளியில் ஃபுல்லாக ஹைவேஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்கு இங்கேயே லன்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கோம். இங்கே டே அவுட் பீப்புள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. நான் போகும்போது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு டே அவுட். நேற்றுக்கும் நாங்கள் இந்த டைமுக்கு தான் வந்தோம். சாரி, இந்த டைமில் இதை தாண்டி தான் வந்தோம். நிறைய பேர் இருக்காங்க. ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வந்து கோவளம் போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். கைஸ், நீங்கள் இந்த விலாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பூவர் விலாக் இவ்வளோ தான். கோவளம் விலாக் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போவே வந்து டைம் ரொம்ப எடுத்துருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.